KL 3 digit சார்ட்டு 12/6/2024 ஓகேங்களா. Disclaimer: this channel is entertainment purpose, no betting, no gambling, only for entertainment purpose, learning purpose only. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோங்க சார்ட்டை பற்றி, அதை பார்த்துட்டு வாங்க. சரி, இருந்தாலும் புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா KL 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட்டை போட்டு வச்சுருக்கோம். சார்ட்லேருந்து நம்ம நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த மெத்தடெலாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ விருப்பம் இருந்த அந்த சார்ட்டோட விலை வந்து 1000 ரூபா. விருப்பம் இருந்தால் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, இல்லைன்னா ஜாயின் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. சார்ட் வேணுங்கிறவங்க, விருப்பம் இல்லை இருக்கிறவங்க, ஏதாவது டவுட் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். டவுட்டு கேளுங்க, சார்ட்டை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ லிங்க்கும் சென்ட் பண்ணுறேன் குரூப்பில். வேணுங்கிறவங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார்ட்டோட நம்ம கான்செப்ட் பார்த்திங்கன்னா விளக்கம் சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் டோட்டல் கண்டுபிடிச்சா போதும். டோட்டல்னால் டெய்லி அடிக்கிற ரிசல்ட்டை நம்ம டோட்டல் பண்ணி வச்சுருக்கிறோம். டோட்டல்னால் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 274 274 274 பக்கத்தில் 13 கொடுத்துருக்கேன். இது என்ன 13? 2 இருக்குது, 2 + 7 + 4 3 கூட்டுங்க, என்ன வரும்? 7 2 9 ஆச்சா? 9 4 9 10 11 12 13 ஓகேங்களா. அந்த 13 தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 880 8 8 9 8 8 16 16 + 9 23 வரும். 8 8 16 + 9 23. அதே மாதிரி நேற்று அதுக்கு முன்னாடி 734 7 + 3 + 4 7 3 10 10 + 4 14 ஓகே. இது மாதிரி நம்ம கூட்டி வச்சுருக்கோம். இது வந்து டோட்டல்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இது வந்து டோட்டல். இந்த டோட்டலை இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் இருக்குது 13 இருக்குது, 23 இருக்குது, 14 இருக்குது, 10 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இதுக்கு இடையில அதுக்கு அடுத்த நம்பர் குறைத்தல் கூட்டல் மிஸ் ஆகுதில்ல. இங்கே 7 இருக்குது, 7க்கு அடுத்து 8 தானே வரணும். 8 இங்கே எங்கேயும் வரல. இப்போ 7க்கு முன்னாடி 6 தான் இருக்குது, நேரத்தில் 6 வரணும். எங்கே போச்சு அதெல்லாம்? அப்போ அந்த கிடைக்கிற நம்பர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பின்னாடி வர நம்பரு, அதை வந்து நம்ம இந்த சார்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா. நாம் ஒரு சார்ட் போட்டு அந்த சார்ட்டில் அது கிடைக்கிதில்ல, அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதான் 0லேருந்து மொத்தமாக இந்த டோட்டல் பண்ணுறோம்ல, அதை அப்படியே கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருந்தால் போதும், சார்ட்டை வச்சு நீங்கள் நம்பர் எடுக்கலாம் ஓகே. சொல்லிட்டீங்க அந்த சார்ட் இருக்குது, சார்ட்டை வச்சு எப்படி நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம டோட்டல் பண்ணுறோம்ல, கூட்டுறோம், அது தான் இங்கே கொடுத்துருக்குறேன். அது மொத்தமாக 3 டிஜிட்டில் ஒரு 27 டோட்டல் தான் வரும். இதுக்கு மேலெலாம் நம்பர் கிடையாது. டோட்டலாகவே இவ்வளோ தான், 3 டிஜிட் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் 27 ஓகே. இந்த பாருங்க, என்ன கலராக கொடுத்துருக்கீங்க, பச்சை கலர் மஞ்சள் கலர். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்து ரிசல்ட் வருதில்ல. இந்த மந்த் அடிக்கிற ரிசல்ட்டு, போன மந்த்து, இந்த மந்த்து என்ன ஜூன், போன மந்த்து மே, ஜூன் ஜூலை, இப்படி ஒவ்வொரு மந்த்தும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், இப்படி எல்லா மந்த்துக்கும் நம்ம ஒரு கலர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ இந்த மந்த்துக்கு நம்ம கொடுத்துருக்க கலர் ரெட்டு, போன மந்த்துக்கு கொடுத்துருந்த கலர் அந்த கலர் தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன். இப்போ ஜூன் மந்த் நடந்துகிட்ருக்குது. போன மந்த்து மேக்கு பக்கத்தில் இந்த மந்த்து வரும். எல்லா மந்த்தும் இதே சேம். போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கு பக்கத்தில் வந்துருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை கலருக்கு பக்கத்தில் நமக்கு ரெட்டு வரணும், அதான் கான்செப்ட். இங்கே பாருங்கள், அதனால தான் சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்க, வந்துடும். அப்படி தான் இன்றைக்கி வந்த நம்பர் ரொம்ப சூப்பரான நம்பர்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், போன மந்த்து பச்சைக்கு பற்றி ரெட்டு இருக்கணும். இல்லைனா இது ஒரு மெத்தடை பாருங்கள், போன மந்த் எங்கே அடிச்சிருக்கு அதை ட்ரை பண்ணிங்க. இல்லை
இந்த மந்த் ரன் ஆகிட்டுருக்குன்னா ஒரு நம்பர் எங்கேயாவது அடித்தா அது பக்கத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், ரெட் இங்கே அடிச்சிருக்கு ஆல்ரெடி 14, அதனால் பக்கத்தில் இங்கே போயிடுச்சு. இங்கே போனால் நெக்ஸ்ட் இங்கே போகலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஒன்றா இல்லைனா இந்த 0 to 10 இருக்கிற டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள். 0லேருந்து 10 வரைக்கும் இதுக்குள்ளே ஒரு நம்ம மந்த்லி ஒரு 5-6 நம்பர் 10 நம்பர் கூட சம்டைம்ஸ் மாட்டிக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இல்லை 11 to 20 வரைக்கும் அங்கே அதிகமாக வரும். இல்லை 21 to 27 இதில் ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணி ஆடுங்க. இல்லை நீங்கள்லாம் அடிக்கிறது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ ஒரு டோட்டல் நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். ஓகேங்களா? தென் இன்னொரு மெத்தட் குரூப் இருக்குது. அது என்னென்னா இந்த 27 வரைக்கும் நம்ம குரூப்பை பிரிச்சிருக்கோம். அப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ 0 குரூப் நீங்கள் சூஸ் பண்ணால் 0, 10, 20ன்னு 3 டோட்டல் வரும். அது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 0வை சூஸ் பண்ணால் 0 ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? 1னா 1 மட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த 1வது குரூப் எடுத்துட்டிங்கன்னா 1, 11, 21 3 தான். அதில் என்னென்ன நம்பர் இருக்கும்? 1ல் போனால் என்னென்ன வரும்? ஒன்றும் இல்லை, கம்மியான நம்பர் தான். 11 போனால் என்ன இருக்குது? இங்கே இருக்கிற நம்பர் ஃபாலோ பண்ணணும். இல்லை இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி ஃபாலோயிங் நம்பர் வாங்கிக்கணும். பட் அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஃபாலோ பண்ணணும் 2-3 மாதம். இந்த மந்த்து கொடுத்துருக்கோம், போன மந்த் அந்த நம்பர் வரல, இந்த மந்த் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 13 இறங்கிருச்சு. என்னோடய குரூப் என்ன 3ல் வரும். 3, 13, 23 3வது குரூப்பில் 3 டோட்டல் தான். இப்போ 13 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 23 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 22 இங்கே அடிச்சுட்ருக்கு. டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ஃபாலோ பண்ணுறவங்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இல்லை ஜம்ப் ஆகி 3க்கு போகலாம். 3 போனால் இங்கே ஓகேங்களா? அப்போ இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து போட முடியும். அப்போ இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த சார்ட்டை நீங்கள் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி ஓப்பன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சார்ட்டு வேணுங்கிறவங்க அமௌண்ட்டு அனுப்பிட்டு ஜிபே, ஃபோன்பே அனுப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி விட்றேன். சார்ட்டு வந்து ஃப்ரீ கிடையாது, 1000 ரூபா. ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதே இந்த சார்ட் வச்சு நீங்கள் ஆல் போர்டும் அனுப்பிக்கலாம். இன்றைக்கி என்ன ரிசல்ட் எங்கே அடிச்சிருன்னு பாருங்கள். அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் இருக்கிற நம்பரை நீங்கள் நாளைக்கு போட்டிங்கன்னா அதுலேருந்து 2 நம்பர் வந்துடுது. அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன நம்பர் சேமாக இருக்குன்னு பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இது ஒரு வாரம் வரும், வராமல் போயிடுச்சுன்னா இப்படி மாற்றுங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேம் ஆடுறீங்கன்னா நேற்றுக்கு ரிசல்ட்டு தானே பார்ப்போம். முந்தின நாள் ரிசல்ட் எடுத்துங்க. முந்தின நாள் ரிசல்ட் எங்கே வந்திருக்கு அதுக்கு மேலே கீழே போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நம்பர் தான். என்ன இதுக்குள்ளே வரப்போகுது 0 to 10 இருக்கிற நம்பர், அவ்வளோதானே. அதுதான் மாற்றி மாற்றி வரப்போகுது. இந்த சார்ட்டில் இப்படி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் எடுக்கலாம். இது வந்து ஆல் போர்டு ஆடுறவங்க எடுத்துக்கலாம். ஓகே, சார்ட் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.